Hi friends, welcome to my channel. நான் உங்க சுரந்தினி from CLS தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து அவசியமா வந்து எல்லாரும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய girls வந்து must have தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய ஒரு 10 யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் வந்து நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்படியெல்லாம் கூட டிப்ஸ் இருக்கா, இவ்வளோ நாள் நம்மளுக்கு இது தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும் இந்த டிப்ஸ் வந்து. சில டிப்ஸ் வந்து பாய்ஸ்க்கும் கூட யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எல்லாரும் வந்து மிஸ் பண்ணாம ஃபுல்லா வந்து என்னென்ன டிப்ஸ் அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க என்னென்ன டிப்ஸ் அப்படின்ட்டு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லெகின்ஸ் வந்து செலெக்ஷன் தான். லெகின்ஸ் வந்து கேர்ள்ஸ் வந்து செலக்ட் பண்ணும்போது வந்து எந்த மாதிரி லெகின் வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இந்த மாதிரி நார்மலாக இருக்க லெகின் வந்து 200க்குள்ளே இருக்கிறத வந்து பிக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு சீக்கிரமாக வந்து நமக்கு டேமேஜ் ஆகிடும். இது வந்து ஃப்ளெக்சிபிளாகவும் வந்து இருக்காது, ஒரு மாதிரி டைட்டாக இருக்கும். பட் இந்த மாதிரி பிராண்டடாக இருக்கிற லெகின்ஸ் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இது என்ன பிராண்ட் அப்படின்னா அவாசா பிராண்டு. நல்லா வந்து நம்ம ஸ்கின்னோட வந்து மெர்ஜான மாதிரி இருக்கும், சீக்கிரம் கிளியாது. தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எலாஸ்டிக் வந்து கொஞ்சம் பட்டையாக இருக்கும். நார்மலாக இருக்க நம்ம மீடியமாக இருக்க ரேட்டில் எடுக்கிற லெகின்ஸ் வந்து பட்டையாக இருக்காது அந்த எலாஸ்டிக் வந்து. பட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பட்டையாக இருக்கும். ஸோ அது வந்து நம்ம பெல்லி எல்லாம் கூட ரெடியூஸ் பண்ணி காட்டுற மாதிரி வந்து ஒரு ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதுலேயே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பிராண்டடாக வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா பிளாக் கலர் லெகின் எடுக்கிறீங்க, ஒயிட் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பிராண்டடாக இருக்க மாதிரி ஒரு 600ல் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு நம்மளுக்கு லைஃப் வந்து நல்லாயிருக்கும், ரொம்ப நாளைக்கு வந்து வரும், சீக்கிரம் ஓட்டையும் ஆகாது. தென் வந்து நீங்கள் நார்மலாக லெகின் போடுறதுக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் எலாஸ்டிக் பட்டையாக இருக்க லெகின் வந்து போடுறதுக்கும் நம்ம அடி வயிறில் வந்து தொப்பை நிறையா இருந்ததுன்னா கூட அதை வந்து ரெடியூஸ் பண்ணி தொப்பை இல்லாத மாதிரி வந்து காட்டும் கேர்ள்ஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி வேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே வந்து நல்ல டிஃப்ரென்சஸ் வந்து தெரியும். ஓகேங்களா, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டிப். செகண்ட் டிப் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். செகண்ட் டிப்க்கு வந்து மஸ்காரா தான். மஸ்காரா வந்து நம்ம என்ன தான் சீக்கிரமாக அப்ளை பண்ணிவிட்டு குயிக்காக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சாலும் சீக்கிரமாக வந்து ட்ரை ஆகிடும். அப்படி ட்ரையான மஸ்காராவை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு ஒரு பவுலில் அந்த பவுலுக்குள்ளே வந்து இந்த மஸ்காராவை வந்து கீழ்பாகம் வந்து அடியில் இருக்க மாதிரி போட்டு வச்சிங்க அப்படின்னா வந்து மெல்ட் ஆகிட்டு அது வந்து நம்மளுக்கு நார்மலாக வந்துட்டு புது மஸ்காரா மாதிரி வந்து ரெடி ஆயிடும். தென் வந்து ரொம்ப வந்து மஸ்காரா சுத்தமாகவே இல்லை, தீந்துருச்சு, இந்த மாதிரி ட்ரை கண்டிஷன் ஆகிடுச்சு அப்படின்னா வந்துட்டு இதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ஸ்பூலியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வந்து மஸ்காரா ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மஸ்காராவை வாஷ் பண்ணாமல் அப்படியே ஸ்பூலி மாதிரி வந்து சீவி விட்டுட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஐப்ரோஸ்க்கு வந்து தனியாக வந்து ஐலைனர் ஃபில் பண்ணாமல் இந்த மஸ்காராவில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் கலரே வந்து நம்மளுக்கு ஐப்ரோஸ் வந்து சூப்பராக ஃபில் பண்ணி கொடுத்துரும். டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேக்ஸ் வந்து ரியலாகவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். டைரெக்டாக வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா மஸ்காரா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஐப்ரோஸில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆர்டிஃபிஷியலாக வந்து ஐப்ரோஸ் வந்து இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, தேர்ட் டிப் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிப் வந்து போத் கேர்ள்ஸாக இருந்தாலும் பாய்ஸாக இருந்தாலும் வந்து ஸ்வெட்டிங் ப்ராப்ளம் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் தான். அதுக்கு வந்து நம்ம என்ன தான் பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணாலும் சிலருக்கு வந்து ஒத்துக்கும், சிலருக்கு வந்து ஒத்துக்காது. ஹெட்டேக் வந்துடும், ஒரு மாதிரி வாமிட் சென்சேஷன் கூட ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து காதி சோப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கதர் சோப். அதுதான் இது வந்து நாட்டு மருந்து கடை, கதர் கடை எல்லாத்துலேயும் வந்து கிடைக்கும். இந்த சோப் வந்து வாங்கிட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் அண்டர் ஆர்ம்ஸில் வந்து குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுற சோப்ஸ் போட்டு குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த சோப் வச்சுட்டு மசாஜ் பண்ணுற மாதிரி வந்து தண்ணியில் இந்த சோப் ஒரு 2 செகண்ட் போட்டுட்டு இதை எடுத்து வந்துட்டு மைல்டாக உங்கள் அண்டர் ஆர்மில் வந்து மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்க்ரப் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கும். இதுக்குள்ளே இருக்க அந்த மைன்யூட்டான பார்ட்டிகல்ஸ் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த அண்டர் ஆர்ம்ஸில் இருக்க டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து ஸ்வெட்டிங் ஸ்மெல் வரதை வந்து தடுக்கும். டெஃபினட்டாக வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கண்டிப்பாக இந்த ஹேக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சத்தியமாக வந்து ஸ்வெட்டிங் ஸ்மெல்லே வராது இந்த வேப்பெண்ணெய் காதி சோப் வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் டிப் வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா வந்து ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் அந்த அடிவயிறு தொப்பை தான். அதை வந்து கவர் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணாலும் எது பண்ணாலும் வந்து ஸ்டக்குன்னு வந்து சீக்கிரம் வந்து சி செக்ஷன் பண்ண கேர்ள்ஸ்க்கெல்லாம் வந்து குறைக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி இன்னர் வேர்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது வந்து நார்மலாக இருக்க இன்னர் வேர்ஸை விட இது வந்து அந்த பெல்லிக்கிட்ட வந்துட்டு எலாஸ்டிக் வந்து இன்னும் கொஞ்சம் பட்டையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வந்து வேர் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பெல்லியை வந்து ரெடியூஸ் பண்ணி காட்டும். நீங்கள் லெகின்ஸ் அப்புறம் வந்து ஸ்டிச் சுடிதார்ஸ் எல்லாம் வந்து போடும்போது வெயிட் கொஞ்சம் வந்து ரெடியூஸாக இருக்க மாதிரி வந்து காட்டும். இது சூப்பரான டிப்ஸ் தான், டெஃபினட்டாக வந்து கேர்ள்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ப்ராடக்ட் ரிவ்யூஸ், பியூட்டி டிப்ஸ், ஷாப்பிங் ஆல்சோ நிறைய வீடியோஸ் நான் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ தட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸ்லாம் என்ஜாய் பண்ணி பாருங்க. ஓகேங்களா,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டிப் வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு சோப் ஆகட்டும், ஷாம்பு ஆகட்டும் சீக்கிரமாக வந்து தீந்துருது அப்படின்ட்டு வந்து நிறையா பேர் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அது வந்து சீக்கிரமாக வந்து தீராமல் இருந்துட்டு நம்ம வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சோப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸ்க்கு நீங்கள் ஆலோவேரா இருக்குது இல்லைங்களா, செடியிலேருந்து பறிக்கக்கூடிய இந்த மாதிரி இருக்க கத்தாழையை வந்து எடுத்துகிட்டு உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் வந்து உங்கள் பாடிக்கும் உங்கள் ஃபேஸ்க்கும் வந்து நீங்கள் சோப் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்க அந்த ஆலோவேராவோட தன்மையே வந்து போதும். உங்கள் ஃபுல் பாடிக்கும் வந்து நுரை வந்து சோப்லேருந்து அதிகமாக வர வச்சு கொடுக்கும். அதே மாதிரி தான் வந்து ஷாம்பூஸ் யூஸ் பண்ணும்போதும் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஆலோவேரா செடியிலேருந்து வந்து பறிச்சுட்டு அந்த ஜெல்லை சும்மா ஒரு 2 டீஸ்பூன் வர அளவுக்கு வந்து இருக்க ஜெல்லை எடுத்து உங்கள் ஹேரில் வந்து நீங்கள் ரூட்ஸ்லேயும் ஸ்கால்ப்லேயும் வந்து படாத மாதிரி கீழே மட்டும் ஹேரில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஷாம்பு எடுத்திங்கனாவே வந்து போதும். நுரை வந்து அதிகமாக வர மாதிரி ஒரு ஃபீல் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். நிறையா பேர்த்துக்கு ஆலோவேரா வந்து தலைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா வந்து சைனஸ் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கன்னு நினைக்கிறவங்களுக்காக தான் வந்து இப்படி சொல்கிறது. நீங்கள் ஸ்கால்ஃபில் வந்து அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கீழே மட்டும் வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ஷாம்பூஸ் வந்து சீக்கிரமாக வந்து தீராது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் டிப் வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு கொலுசு தான். இந்த மாதிரி கொலுசெல்லாம் வந்து புதுசாக வந்து நம்ம வாங்கி வேர் பண்ணோம் அப்படின்னா வந்து காலை வந்து கடித்து காயம் பண்ணுற மாதிரி புண்ணாக்கி விட்டுரும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, காலுக்கு வந்து சாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து வேர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம கொலுசை எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி காலை வந்து கடிக்காது. தென் வந்து சீக்கிரமாக வந்து இலகிரும் கொலுசு. ஸோ கால்லையும் வந்து காயம் ஆகாது. கண்டிப்பாக வந்து கேர்ள்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. அந்த மாதிரி காலை கடிச்சிட்டு இருக்கும்போது நடக்கக்கூட முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து பெயின் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து வீட்டில் தான் இருக்கும் அப்படின்னா சாக்ஸ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டிப்ஸ் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு ஃபவுண்டேஷனே வந்து வாங்கணும் அப்படின்னாலும் அதுக்கு வந்து சாம்பிள் ப்ராடக்ட் கிடச்சிது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது பெருசு வாங்கிக்கலாம் அந்த மாதிரி வந்து நினைப்போம். அந்த மாதிரி சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப் தான் வந்து ஸ்மிட்டன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேப்ளின் ஃபிட்மியோட ஃபவுண்டேஷன் வந்து 3 ஷேட்ஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக வந்து சாம்பிளில் கொடுப்பாங்க ஒரு ட்ரையலில். ஸோ அந்த மட்டும் இல்லாமல் ப்ளம், மமா அர்த், வாவ், விஎல்சிசி, ஆரண்யா, அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து சாம்பிள் நம்மளுக்கு அதுவும் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து வாங்கி நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு எது நம்மளுக்கு செட் ஆகுதுன்னு தெரிஞ்சுட்டு நம்ம பெரிய பேக் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ரீ டெலிவரிக்காக வந்துட்டு நம்மளுக்கு வந்து 199 ருபீஸ் மட்டும் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. தென் அந்த 199 வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக வந்துட்டு வாலெட்டில் அகைன் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சாம்பிள் ப்ராடக்ட்ஸ். வாவ்லேயே வந்து எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ நான் வந்து ஷோ பண்ணி காமிச்சிருக்கேன். ஜஸ்ட் ஹர்ப்ஸ் அப்புறம் வாவ், மமா அர்த் எல்லாமே வந்து நல்ல பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் தான். நிறைய பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். தென் எல்லாமே வந்து ஒரிஜினல் தான், நாட் அ டூப்ளிகேட் ப்ராடக்ட். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மிட்டன் ஆப்போட டீட்டெயிலான ரிவ்யூஸ் நம்ம சேனலில் இருக்கும். வேணா ஐகாலில் கொடுக்குறேன், கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். 6 ப்ராடக்ட்ஸ்லேருந்து 7 ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்மிட்டனில் வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ்ன்ட்டு இல்லாமல் பேபிஸ்க்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து காஃபி பவுடர்ஸ், ரிச் காஃபி பவுடர்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்கும். கான்டாக்ட் லென்சஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து 7 ப்ராடக்ட்டு கூட வந்து நம்மளுக்கு 7th ஒரு 8th கூட நம்மளுக்கு அடிஷ்னலாக கூட இன்னும் கூட ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு ரிவ்யூ இருக்கும். ரிவ்யூ வந்து ஐகாலில் கொடுக்குறேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் வந்து ஃப்ரீயாக ப்ராடக்ட்ஸ் வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் டிப்க்கு வந்து ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் வச்சுட்டு ஒரு ஹேக்ஸ் மாதிரி தான். என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர் வாங்கி வச்சிட்டோம், மினி ஸ்ட்ரைட்னர் அப்படின்னா நம்மளுக்கு சாரீ ட்ராப்பிங், ஃப்ரீ ப்ளீட்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்து ஷார்ட் ஹேர் இருக்கிறவங்க வந்து வீட்லேயே வந்து நம்ம வந்து டெம்பரவரியாக வந்து ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணிக்கலாம். வெறும் ஆலோவேரா ஜெல் வச்சுட்டு ரொம்ப சூப்பர் டூப்பரான ரிசல்ட் தான் வந்து கொடுக்குது. 300 ருபீஸ்ங்கிறனால அஃபோர்டபுளான ரேட் தான், எல்லோரும் வாங்கி வச்சுக்கலாம். ப்ரீ ப்ளீட்டிங்க்கெல்லாம் வந்து சாரீக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லா வெப்சைட்லேயுமே ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோவில் கூட கிடைக்குது. கண்டிப்பாக வந்து டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் வீடியோ, ப்ரீ ப்ளீட்டிங் வீடியோஸ் எல்லாம் வந்து அப்கமிங்காக வந்து நம்ம சேனலில் இனிமேல் அப்லோட் பண்ணுவேன். ஸோ டெஃபினட்டாக வந்து ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணணும் ஷேரிக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த மாதிரி வந்துட்டு ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணணும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் டிப் வந்து கேர்ள்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேர்ள்ஸ் வந்து ஹேர் வந்து ரொம்ப வந்து ஷார்ட்டாக இருக்குது, அடர்த்தி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறவங்க வந்து ஹேர் எக்ஸ்டென்ஷன் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். இந்த ஹேர் எக்ஸ்டென்ஷனில் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு கிளிப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ஹேர் வந்து மேலே பாதி போர்ஷன் வந்து எடுத்துகிட்டு மீதி போர்ஷனில் வந்து இந்த மாதிரி ஹேர் எக்ஸ்டென்ஷன் வச்சு கிளிப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஆர்டிஃபிஷியலாக வந்து நம்ம ஹேர் எக்ஸ்டென்ஷன் வச்சுருக்கோன்னு யாருக்குமே வந்து தெரியாது. இது ஃப்ளிப்கார்ட்டில் கூட அவைலபிளாக இருக்கும், வேணால் வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து
ஹேர் எக்ஸ்டென்ஷன் வச்சுருக்கிறவங்க வந்து தெரியாத அளவுக்கு இது வந்து மேக் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஐக்கு வந்து மஸ்காரா வந்து நார்மலாக வந்து எல்லா மேக்கப் டியூட்டோரியல் போடும்போதும் வந்து அப்ளை பண்ணுவோம். பட் வந்து மஸ்காரா நார்மல் வந்து நம்ம மஸ்காரா அப்ளை பண்ணிவிட்டு, அதாவது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்துட்டு மஸ்காரா லேஷஸ் வைக்காமல் இருக்கிறோம் ஐ லேஷஸ் அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி குட்டி சீப் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு நம்ம வந்து மஸ்காரா அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சீவி விட்டோம் அப்படின்னா, நம்ம ஐ லேஷஸ் வந்து அட்டாச் பண்ண மாதிரி நம்ம ரியல் லேஷஸே வந்து நல்லா வந்து டென்சிட்டி, அதாவது வந்து நல்லா நீளமாக வந்து இருக்கும். உங்களுக்கு பார்த்தாவே வந்து தெரியும். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.